எதிர்க்கட்சிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பெரிக்காத்தான் எதிர்ப்பு தெரிவிப்பதாக எதிர்க்கட்சி தலைவரும் பெரிக்காத்தான் பொதுச் செயலாளருமான டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கட்சியின் கொள்கைகளுக்கு எதிர்மாறான கூறுகள் இருந்ததாகவும் கண்மூடித்தனமாக அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க வேண்டிய நிலைக்கு பெரிக்காத்தான் தள்ளப்படும் என்றும் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். இதனால் பெரிக்காத்தான் மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்படும் என்பதால் தாங்கள் நிராகரித்தோம் என்று டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் விளக்கமளித்துள்ளார். பினாங்கு போக்குவரத்து குற்றப்புலனாய்வு துறையினர் நடத்திய சோதனையில் 39 சுற்றுலா பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை பினாங்கு ஜூரு நெடுஞ்சாலையில் சுற்றுலா பேருந்துகளில் இரண்டாவது ஓட்டுநர் இல்லாமல் பயணித்த 39 பேருந்துகளுக்கு 219 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பினாங்கு ஜேபிஜே தெரிவித்துள்ளது. 300 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகளில் கட்டாயம் 2 ஓட்டுநர்கள் இருக்க வேண்டும் எனும் விதியை பெரும்பாலான நிறுவனங்கள் புறக்கணிப்பதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இச்சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பரிசான் வேட்பாளரின் செயல்பாடுகளை கண்காணிக்க சிறப்பு குழு என்பது தேவையற்றது என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சலே தெரிவித்துள்ளார். இளைஞர்களை நம்பினால் போதும், தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மீறாமல் பிரச்சாரத்தை நடத்துவதற்கான முழு பொறுப்பையும் தாம் ஏற்பதாகவும் போதிய அளவு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் முகமது அக்மால் சலே தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி உறுப்பினர்களின் தவறான செயல்களுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பதை தாம் தடுக்கவில்லை என்றும் தேர்தல் ஆணையத்துடன் ஒத்துழைத்து இந்த தேர்தலில் பரிசான் வெற்றிக்காக தாம் முன்னிற்பதாக அவர் தெரிவித்தார். குவாந்தானிலிருந்து திரங்கானு செல்லும் சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் ஒருவர் பலியானதோடு 6 படுகாயமுற்றனர். 6 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக மாராங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ரஸ்மான் தெரிவித்தார். புரோட்டான் சாகா கார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் வந்த வாகனத்தை மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங் நேர்மையற்றவர் என்று பகாங் மாநில மந்திரி பெசாரும் அம்னோ உதவி தலைவருமான டதஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் சாடினார். அம்னோ பாஸ் என இரு கட்சிகளும் மலாய்க்காரர்களின் நலனை முன்னிறுத்தி செயல்பட்டாலும் அரசியல் சூழலில் அம்னோவும் பாஸ் கட்சியும் எதிர் திசையில் இருக்க முக்கிய காரணம் தான்ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங்கின் நேர்மையற்ற குணம்தான் என்று டதஸ்ரீ வான் ரோஸ்டி வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். கூட்டணி ஒப்பந்தம் என்பது இரு கட்சிகளுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். கூட்டணி ஒப்பந்தத்தை எந்த ஒரு நிலையிலும் இரு கட்சிகளும் மீறக்கூடாது என்பது அவசியம். ஆனால் பாஸ் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணி ஒப்பந்தம் என்பது பாஸ் கட்சிக்கு வலு சேர்க்கும் நிலையிலும் உணர்ச்சி வசப்படும் போது கூட்டணி ஒப்பந்தத்தை அவர்களே மீறுவதும் காலம் காலமாக நடந்து வருவதால் தற்போது தான்ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங் தலைமையில் அதிகமாக இவ்வாறு நிகழ்வதாகவும் டதஸ்ரீ வான் ரோஸ்டி தெரிவித்துள்ளார். நேற்று இரவு வடக்கு நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட கடுமையான வாகன நெரிசலுக்கு காரணம் புக்கிட் பெருந்தோங்கில் ஏற்பட்ட சாலை விபத்து என்று தெரிய வந்துள்ளது. 2 லாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் மற்றொரு வாகனமும் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதால் நெடுஞ்சாலையின் 3 சாலைகளும் விபத்தால் முடங்கியதாகவும் உனுஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது அஸ்ரி முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். விடுமுறை என்பதால் அதிகமான வாகனங்கள் பயணித்ததும் கடுமையான வாகன நெரிசலுக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. பாஸ் கட்சியின் பிரம்மாண்டமான இளைஞர் மாநாடு இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் பலரின் கண்களும் வியப்படைந்துள்ளதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்கீடின் ஹசான் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவினரின் கருத்துகள் மலேசிய அரசியல் சூழலில் முக்கிய தலைவர்களின் பார்வையை பாஸ் கட்சியின் பக்கம் திருப்பி உள்ளதாக அவர் கூறினார். இளைஞர்கள் வீரியமான கருத்துக்களை வெளியிட்டாலும் அதில் உண்மை இருப்பதாக அவர் தெரிவித்தார். பாஸ் கட்சியின் கருத்துக்களைத்தான் இளைஞர்கள் வெளிப்படுத்தினர் என்றும் அதில் முரண்பாடுகள் இருந்தாலும் பாஸ் கட்சி இளைஞர்களை பாதுகாக்கும் என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கான ஒதுக்கீடுகள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வரையப்பட்டுள்ள ஷரத்துகள் ஒதுக்கீட்டை வழங்காத மடானி அரசின் சாக்கு போக்குகள் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார்.
கடந்த ஜூலை மாதம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு ஒதுக்கீடு வழங்க அரசு தயாராக இருப்பதாகவும் இதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்த கருத்துடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பொருந்தவில்லை என்று அவர் கூறினார். டத்தஸ்ரீ ஃபடிலா யூசுப் தங்களுக்கு வழங்கிய புரிந்துணர்வு ஒப்பந்த வரைவை பாஸ் கட்சியின் எம்பிக்கள் ஆய்வு செய்ததாக குறிப்பிட்ட அவர் அதன் அடிப்படையில் அந்த ஷரத்துகள் அரசியலமைப்பிற்கு முரணானது மற்றும் நாட்டின் சட்ட விதிகளுக்கு எதிரானது என்ற பிரதான கோட்பாட்டின் அடிப்படையில் தாங்கள் அதை நிராகரிப்பதாக அவர் கூறினார். பல இனங்கள் வாழும் இந்த நாட்டில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் நிலைத்திருக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்து ஆரோன் ஆகோ டஹாங் வலியுறுத்தியுள்ளார். சில சமூக வேறுபாடுகளால் பல இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையின் அளவு எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை அனைத்து தரப்பினரும் உணர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கோத்தகினபாலுவில் மடானி நல்லிணக்க நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2020 ஆண்டு ஆகஸ்ட் 14 சமய நல்லிணக்க செயற்குழு ஒன்றை அமைச்சரவை அமைத்ததாகவும் இஸ்லாமிய சமய மற்றும் இஸ்லாமிய அல்லாதவர் சமய அமைப்புகளுக்கு இடையே இருந்து வரும் இடைவெளிகளை இணைக்க இந்த செயற்குழுவை அரசாங்கம் அமைத்ததாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.